நீங்கள் தேவனை எப்போ நேசிக்கிறீங்க, அவர் எப்போ உங்கள் மேலே அன்பு வைக்கிறாரு அப்படின்னா, இன்றைக்கி வந்து ஏசப்பா வந்து இப்போ வந்து நம்ம அம்மா அப்பா இருக்கிறாங்க, நம்மளை வந்து அவங்க நேசிக்கிறனால தான் நம்ம கொஞ்சம் நல்லா இருக்கிறோம், நம்ம தேவைகள் சந்திக்கப்படுது. ஆனால் அந்த அப்பா அம்மாவை பகைச்சிக்கிட்டோம்னா அவங்க ஒன்றும் செய்ய மாட்டாங்க. உருவாக்குனவரை படைத்தவரை நம்ம பகைச்சோம்னா நம்ம இந்த பூமியில் வாழ முடியாது. நீங்கள் விதைக்கும் போது தேவன் உங்களை நேசிக்கிறாரு, ஆனால் தேவன் உங்களை பகைக்கும்படி நடந்து கொள்ளாதீங்க. தேவன் உங்களை எதிரானவர்களை பார்க்க வைக்கிறது நடந்து கொள்ளாதீங்க. அப்படின்னா எப்போ தேவன் உங்களை பகைக்கிறார் அப்படின்னு கேட்டால், உலக சிநேகம், உலக ஆசபாசம், களியாட்டங்கள், மார்க்க பேதங்கள், இவருக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை செலுத்த வேண்டிய மகிமையை செலுத்தாம உலக சிநேகத்துக்கு போறீங்களே, ஊரை சுத்துறது, ஜாலியாக இருக்கிறது, இந்த மாதிரி ஆடம்பரமான வாழ்க்கை வாழணும், மினிக்கிட்டு 4 பேத்துக்கு முன்னால் ஒரு பகட்டிடா போகணும், அவனை போல வாழணும், இவனை போல வாழணும், இவனை போல ஆடணும், இவனை போல ஓடணும், அவனுக்கு முன்னால் நல்லபடியாக இருக்கணும், இவனுக்கு முன்னால் நல்லபடியாக இருக்கணும், இவனுக்கு மேலே சொத்து சேர்க்கணும், அப்படிங்கிற அந்த மாதிரி உலகப்புறமான சிநேகத்துக்குள்ளே நீங்கள் போகும்போது, உலகப்புறத்தில் அன்பு வைக்கும்போது கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் அவர் பகைக்கிறார். தேவன் நம்மளை பகைக்க கூடாது, ஆனால் தேவன் உங்களை பகைக்க வைக்க முடியும் நடந்து கொள்றதுனால தான் அவர் உங்களை அவர் பகைச்சிட்டார்னா எப்படி அற்புதம் பண்ணுவார், அவர் பகைச்சிட்டார்னா எப்படி நம்மளுக்கு அதிசயம் பண்ணுவார், அவர் நம்மளை பகைச்சிட்டான் எப்படி குடும்பத்தை நடத்துவார், அவர் நம்மளை பகைச்சிட்டான் எப்படி தேவைகளை சந்திப்பார். ஆனால் எப்போது நாம் தேவனை பகைக்க வைக்கிறோம் என்று கேட்டால், உலக சிநேகம் எப்போது உங்கள் உள்ளத்துக்குள்ளே கடந்து வருகிறதோ அப்போது தேவன் உங்களுக்கு பகையாளியாக மாறிடுறார். தேவன் உங்களுக்கு என்னவா மாறுகிறாரு? உலக சிநேகம். உலக சிநேகம், ஆவிக்குரிய ஜீவன் ஒன்று இருக்குது, உலக சிநேகம்னு ஒன்று இருக்குது. திரைப்படங்கள் பார்ப்பது, உலகப்புறமான ஜாலியான வாழ்க்கை வாழ்வது, தண்ணி அடிப்பது, போதை வஸ்துக்களை பயன்படுத்துவது, ஜாலியாக சுற்றுறது, அதெல்லாம் வந்து உலக சிநேகம். அந்த உலக சிநேகம் உங்களுக்கு எப்போல்லாம் வருகிறதோ கர்த்தர் உங்களை ஒரு பகையாளியாக பார்க்குறார், பகையாளியாக பார்க்குறார். அதனால் கர்த்தர் உங்களோட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். தயவுசெய்து இங்கே யாராவது உலக சிநேகத்துக்கு இடம் கொடுத்தீங்கன்னா விட்டுருங்க. கர்த்தர் தான் முக்கியத்துவம், அவரை பகையாளியை என்ன செய்யாதீங்க, வைக்காதீங்க.